பெத்த தாயை இழந்து தவித்துக் கொண்டிருந்த மகளுக்கு என்னவென்று ஆறுதல் சொல்வது என தெரியாமல் அங்கிருந்த அனைவரும் குழம்பி போயிருந்தனர். பெரியவர்களிடையே சாதாரணமாக டிவி பார்ப்பதில் ஏற்பட்ட தகராறில் இந்த வீட்டில் ஒரு கொலையே நடந்திருக்கிறது. என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள பத்மநாபபுரம் செய்தியாளர் சிவக்குமாரை விசாரணையில் இறக்கினோம். கொல்லப்பட்டவர் 50 வயதான கஸ்தூரி. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள பரச்சேரி பகுதியை சேர்ந்தவர். இவருக்கு பழனி என்கிற கணவரும் ஒரு மகனும் மகளும் உள்ளனர். கார்பெண்டராக பணியாற்றி வந்த பழனிக்கு அவ்வப்போது மது அருந்தும் பழக்கம் இருந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கஸ்தூரி சகோதரர் ராஜேந்திரன் என்பவர் அக்கா வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார். அன்றிரவு மாமன் மச்சான் இருவரும் மது அருந்திவிட்டு தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என ஒன்றாக ஹாலில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது பழனி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்பி நியூஸ் சேனலை வைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த ராஜேந்திரன், கொஞ்ச நேரம் ஜாலியா சினிமா சேனல் பார்க்கலாம் மாமா என கூறி மியூசிக் சேனல் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. கணவருக்கும் சகோதரனுக்கும் இடையே மாட்டிக்கொண்ட கஸ்தூரி இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றுள்ளார். அப்போது ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பழனி வீட்டிலிருந்த கத்தியால் ராஜேந்திரனை குத்த முயற்சித்திருக்கிறார். தம்பியை காப்பாற்ற குறுக்கே பாய்ந்த கஸ்தூரியின் உடலில் அந்த கத்தி இறங்கியிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்தவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஆனால் கஸ்தூரி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்தின் போது ராஜேந்திரன் தாக்கியதில் படுகாயமடைந்த பழனியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பழனி மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிகிச்சை முடிந்ததும் அவரை முறைப்படி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். நியூஸ் சேனல் பார்ப்பதா அல்லது மியூசிக் சேனல் பார்ப்பதா என மாமன் மச்சானுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் இல்லத்தரசி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பது இரணியல் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.